இவ வேற உச்சி வெயில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காளே. சீக்கிரம் போடுமா. ஓ ஃபேன் போட்டு இப்படி இருக்குதே. இவ ஒருத்தி. ஏங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றம்மா. ஐயோ என்னங்க என்னாச்சு? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, 12 மணிக்கு அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சுட சுட சோறு போட்டா எப்படி சாப்பிட முடியும்? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க சாப்பாடுனா நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் ருசியா இருக்கும்னு. ஐயோ அது வின்டர் சீசன்ல சொன்னதுரி, அத போய் சம்மர் சீசன்ல பண்ணிட்டு இருக்க. என்னங்க நீங்க சொன்னதை செஞ்சாலும் என்ன திட்டுறீங்க. ஏ மூஞ்சி அப்படி வச்சு தொலையாதடி, பார்க்க முடியல. சரி சாப்பிட்டு தொலைகிறேன், போய் தயிர் எடுத்துன்னு வா. அடிக்கிற வெயிலுக்கு மோர் ஊத்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் போல. தயிரா? தயிர்லாம் இல்ல, காலி. காலியா? நேத்தண்டி தயிர் வாங்கினேன். அதுதாங்க இன்னைக்கு மோர் குழம்பாக்கியிருக்கேன். நீங்க கூட நல்லா சூடா இருக்கு சொன்னீங்களே. ஏ பைத்தியக்காரி அடி, நீ மோராவே சாப்பிட்டுக்கலாமேடி, அதையா நீ சமைச்சு மோர் குழம்பாக்கி வச்சிருக்க? அடியே இன்னடி 2 காய் தொட்டுக்க வச்சிருக்க. இல்லங்க, வெயில் காலத்துல எப்படி மோர் சாப்பிட்டா நல்லதோ அதே மாதிரிதான் இது சாப்பிட்டாலும் நல்லது, அதான் செஞ்சேன். இவ்வள ஏங்க பார், வெயில் காலத்தில் வெயில் எப்படி அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் வீட்டில் செலவும் அதிகமாக இருக்கும். இனிமேல் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு காய் தான் சமைக்கிற, அதுவும் பாதி தான் சமைக்கிற. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுற. என்னை கேட்காம வெளியே எதுவும் வாங்கவும் கூடாது, பக்கத்து வீட்டுக்கு எதுவும் கொடுக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஐயோ, பக்கத்து வீட்டுல கேசரி செஞ்சாங்களா, அதை கொடுத்து விட்டாங்க. அதை போய் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்து. நம்ம தான் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது, பக்கத்து வீட்டில் கொடுத்தா வாங்கிக்கலாம். ஓகேவா? போ, இது ஆற வச்சுட்டு வா போ. ஏய் கையில விசிறி வாயில ஊதி ஆற வைக்கிற, ஃபேனு போட்ட கொன்றுவேன். பொடி சீக்கிரம் போ. நல்லா குளிர் காலத்துல சில்லுன்னு சோறு போடுறது, வெயில் காலத்துல கொதிக்க கொதிக்க சோறு போடுறது. ஹலோ, என்னடி? ஏங்க சுத்தமா முடியலங்க. வரும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீமும் 2-3 பழமும் வாங்கிட்டு வரீங்களா? ஏண்டி எவ்வளோ தைரியம் உனக்கு என்னையே காசு செலவு பண்ண சொல்ற? ஏங்க நான் என்ன ஏசி ஏர் கூலர் வாங்க சொன்னேனா, இல்ல ஊட்டி கொடைக்கானல்னு டூர் கூட்டு போக சொன்னேனா? பழமும் ஐஸ்கிரீமும் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ சொன்னாலும் சொல்லுவா, வேணாம். சரி சரிடி, வெயிடி வாங்கிட்டு வரேன். ஏங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க? பாத்து 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 மெதுவா. என்ன வெயில் ராப்பா, கச கச கசன்னு. ஏங்க என்னங்க ஐஸ்கிரீம் பழம் எதுவுமே இல்ல? என்னம்மா விளையாடுறியா? ஐஸ்கிரீமை கையிலேயே வச்சுட்டு பேக்ல தேடிட்டு இருக்க? புரியல. ஐஸ்கிரீம் எதுல பண்றாங்க? எதுல பண்றாங்க? அட பால்ல தான்மா பண்றாங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு? அதனால தான் ஸ்ட்ரீட்டா பாலே வாங்கினேன். நீ இப்போ என்ன பண்ற, நல்லா பாலை கொதிக்க வச்சு அதுல கொஞ்சமா சீனி போட்டு அப்படி ஒரு டம்ளர்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தா குல்ஃபி ரெடி. குல்ஃபி ஆல்சோ ஐஸ்கிரீம்மா. சரி ஐஸ்கிரீம் எங்க இருக்கு, பழம் எங்க? ஒரு நிமிஷம். என்ன பண்றாரு? ஹலோ மச்சான், எப்படா வரட்டும்? நான் இப்போ ஃப்ரீயா தானே இருக்கேன். வீட்டுக்கே வந்துருவா? வந்துரு. ஷூரா வந்துருவா? ஆமா ஆமா வந்துரு. சரி ஓகேடா. யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? சொல்றேன். ஏ பூஜா, ஐஸ்கிரீம் ஆனோடனே நீ போட எடுத்துட்டு வந்துடாத, அவன் வேற வந்துகிட்டு இருக்கான். ஹாய்டா. ஹே மச்சான், வாடா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். ஏ பூஜா, இங்கிட்டு வாடி, யாரும் வந்திருக்காங்க பாரு.
ஏன்டா ஒரு பத்திரிகை கொடுக்க எவ்வளோ நாள் கஞ்சிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட? சரி விடு மச்சான். ஏய் என்னடி மாசம் மாசம் பாத்துக்கிட்டு இருக்க? போய் தட்டு கொண்டு வா. பழம் வேணும்ல போடி. மச்சான் குடிக்கிறதுக்கு எதுனா இருக்கு? மச்சான் அவ சாப்பிட ஏதாச்சும் வேணுமான்னு கேட்பா. தயவு செஞ்சு சாப்பிடாது மச்சான். ரொம்ப கேவலமா சமைப்படா மச்சான், நிஜமா சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். பழமா? சரி சரி. ஆப்பிள் 2. மாதுளை பழமா? சரி சரி சரி. தேங்காய் சரி இருக்கட்டும், யூஸ் ஆகும். பத்திரிக்கைடா கொடுத்துருவா. மச்சான் வாடா வாடா வாடா. என் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடுறோம். பத்திரிக்கை வச்சிட்டல, கிளம்பு. நீ அவங்களும் வந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்துடுறோம். கிளம்பு மச்சான். போயிட்டு வா போயிட்டு வா. நல்ல வேலை போயிட்டான். எல்லாம் இவனுக்கு வேறு ஜூஸு கீஸும் செலவு பண்ணுக்கணும். எப்படி நீ கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் பழம்லாம் வந்துச்சா? போய் வெயிலுக்கு சாப்பிட்டு சும்மா ஜாலியாக இரு. போ போடி. என்னங்க காலங்காத்தால நானே வெயிலுக்கு உடம்புலாம் கசகசன்னு இருக்கேன். உன்னதுல கட்டி வர பிடிப்பாங்களா? எங்கடி போயினுக்கிற? பார்த்த தெரியல, குளிக்க போறேன். காலையில நன்றி குளிச்ச? இல்லங்க, கிச்சன்ல வேலை பார்த்தேனா ஒரே கசகசன்னு இருக்கு, வேர்வை தாங்கல, அதனால குளிக்க விடுங்க. நீ சுட்ட 2 தோசைக்கு பேர் சமையல். அதை சமைச்சா 2வது வாட்டி குளிக்க போறியா நீ? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிச்சா 2 வாட்டி தண்ணி காலி ஆகும், 2 வாட்டி மோட்டர் போடணும், 2 வாட்டி கரண்ட் பில் செலவாகும். ஒன்றும் தேவையில்ல போடி. ஏங்க ரொம்ப முடியலங்க, ப்ளீஸ்ங்க. கரண்ட் பில்லாம் உங்க அப்பா நான் கட்டுறான். போடி போன்றல. முதல்ல இந்த பாத்ரூம் டோருக்கு ஒரு புட்டை போட்டு தொலையணும். ஐயோ 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 ஐயோ, ஏன் நீ சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணுகிற? எதை? இந்த 2 பீஸ் வேல்றி, இத்தனோண்டு தயிர் உங்களுக்கு வேஸ்டா? ஆமா, என் காசு நீங்க கறியாயிட்டு இருக்க. எங்க குளிக்கவும் விட மாட்டீங்க, அப்புறம் நான் எப்படிதாங்க ரெஃப்ரெஷ் ஆகுது? இதெல்லாம் போட்டா உடம்பு கூலாகிறது மட்டும் இல்லைங்க, ஃபேஸும் பிரைட் ஆகி அழகாயிடும். ஏய், இப்போ நீ அழகே உன்னை யார் பார்க்க போறா? உன்னை எப்படி இருந்தாலும் நான் தான் பார்க்க போறேன். நீ எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன். ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிற. இதையா? ஆமா, எத்தனை போய் வை. சொன்னதை செய்யலன்னு வச்சுக்க, டைவர்ஸ் தான். ஏண்டி இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏங்க, வாட்ஸ்அப்ல பார்த்தேங்க, சம்மர்ல ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணியாச்சும் ஒருத்தர் குடிக்கணுமா. அதான் ருப்பிட்டு இருக்கேன், நீங்களும் குடிங்க. எதை நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? ஐயோ, இப்ப என்ன சொல்ல போறாரோ. ஏண்டி ஒரு கேனோட விலை 30 ரூபாய், அதுல 20 லிட்டர் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீ 5 லிட்டர் நான் 5 லிட்டர்னா அதுவே 10 லிட்டர் காலி ஆயிடும். அப்போ 2 நாளைக்கு 1 கேன் காலி ஆயிடும். அப்போ ஒரு மாசத்துக்கு 15 கேன் காலி ஆகும். ஆக மொத்தம் 500 ரூபாய்க்கு மேல காலி ஆகும். ஏங்க, காசை தான் தண்ணியா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா தண்ணிக்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. உங்க கஞ்சத்தனத்தை தண்ணியில காட்டாதீங்க. ஹேய், உன் புருஷன் ஃப்ரீயா கிடைக்கிற தவிர எல்லாத்துலயுமே கஞ்சத்தனத்தை காட்டுவான். நீ என்ன பண்ற? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கிற. அப்போதான் 4 கேனை வச்சு நம்ம மாசம் ஃபுல்லா ஓட்ட முடியும். ஓகேவா?